மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மிடம் இருக்கிறார். அவரும் சில கேள்வி முன்வைக்கலாம். சார், என்னதான் எலெக்ஷன் ஒரு பரபரப்பாக இருந்தாலுமே இன்னும் தமிழ்நாடு ஒரு பரபரப்பாகவே தான் இருக்கு. அதற்கான காரணம் அதிமுக, தாவேகா, குதிரை பேரம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. 11 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிலை என்னவா இருக்கு? தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் கைதான் ஓங்கி இருக்கிறதா சொல்றாங்க. இல்லை, அதாவது இந்த தாவேக்காவுடைய அந்த அரசாங்கத்தோட அந்த நிலைத்தன்மை ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, அதுவும் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற குழப்பத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது அதிமுகவில் 47 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த 47 உறுப்பினர்களில் 25 உறுப்பினர்கள் வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள்லாம் நம்பிக்கை தீர்மானத்தில் தாவேக்கா அரசை ஆதரித்து ஓட்டு போட்டாங்க. அது கட்சியுடைய இதுக்கு உத்தரவுக்கு எதிரான ஒரு விஷயமா இருந்தது. அவங்கள நீக்க சொல்லி சபாநாயகர்கிட்ட இபிஎஸ் மனு கொடுத்துருக்காரு. அந்த மனு நிலுவையில் இருக்குது, விசாரிக்க. அந்த விசாரணை முடிஞ்சு அவர் முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். அவர் அரசாங்கத்தை ஆதரித்த எம்எல்ஏக்கள் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அது எவ்வளோ சீக்கிரம் அவர் எடுப்பார்ன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. அது எவ்வளோ காலம் தள்ளி போட முடியுமோ அவ்வளோ காலம் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சூழலில் இவங்க சபாநாயகரை ரொம்ப ப்ரெஸ் பண்ண முடியாது. அதே சமயம் தாவேக்காவை ஆதரித்த அந்த எம்எல்ஏக்களுக்கான அந்த பலன் கிடைக்கல, அதாவது அமைச்சரவையில் இடம் கிடைக்கல. அது விஜய் என்ன முடிவு பண்ணிட்டாரு, ஒரு தற்காலிகமாக விசிகா, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இவங்களுடைய ஆதரவை வச்சுட்டு ஒரு 6 மாதம் ஓட்டலாம். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் நமக்கு தாவேக்கா உறுப்பினர்களே ஆதரவாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இவங்க கொஞ்சம் சில இஷ்யூஸில் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும், அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். அதனால் நமக்குன்னு ஒரு மெஜாரிட்டி தேவைன்ற ஒரு ஐடியாவில் அவர் ஒர்க் பண்ணும்போது அவருக்கு இந்த அதிமுகலேருந்து பிரிந்து வந்த உறுப்பினர்கள் ஒரு டார்கெட்டாக இருக்காங்க. அவங்கள குறி வச்சா சரியாக வரும்னு நினைக்கிறார். அப்படி தான் குறி வச்சு இப்போது அந்த 3-4 பேரை ரிசைன் பண்ண சொல்லிவிட்டு வாங்க, நீங்கள் தாவேக்கா சார்பில் நின்று வின் பண்ணால் அதன் மூலமாக தாவேக்கா உறுப்பினர்கள் மூலமாக மெஜாரிட்டியை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சூழலில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இது அப்படிலாம் ரிசைன் பண்ணிட்டு தாவே கேட்டால் போனால் வெற்றி நிச்சயமானு சொல்ல முடியாது. வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம், உறுதியானு சொல்ல முடியாது. அப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம ரெட்டையில் இருக்கிறதுக்கே போயிடலாம் இபிஎஸ் பக்கம் சில பேர் போகிறாங்க. ஸோ இப்படி சில பேர் ஒரு 4 பேர் இப்படி போனால் அப்படி ஒரு 5 பேர் போகிறாங்க. நடுவில் சில பேர் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறாங்க. அதாவது பிரபலமாகாத சாதாரண எம்எல்ஏவாக இருக்கிறவங்க ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காட்ட போய் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ரீச் பண்ணி வெற்றி பெறுறதுன்றது ஒரு விஷயம். சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்களெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போகிறதுன்றதை அவர் விஜய் இவங்களை ஏற்றுக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இவங்களாம் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்காங்க. இவங்களை ஏற்றுக்கிறதுல அந்த அரசாங்கத்தோட அமைச்சரவையோட இமேஜ்னு ஒன்று இருக்குது. அது எப்படி அது அடி வாங்காதன்றதான் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அவங்க இபிஎஸ்டையும் திருப்பி போக முடியாது. இபிஎஸ்ட்டை போனால் அது ஒரு ஈகோ தடுக்கும், அவங்களுக்கு தோல்வி விளைஞ்ச மாதிரியான ஒரு நிலையை உண்டாக்கும். இபிஎஸ் சொன்னது தான் கடைசியில் அவரோட கை பலமாற ஒரு விஷயம் வரும் அங்கே ஆக்சுவலாக. ஸோ அந்த சூழலில் தான் இப்போ இவங்க இருக்காங்க, சி.வி. சண்முகம், வேலுமணி போன்றவர்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி பிரபலமாகாத ஒரு சாதாரண எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நமக்கு அந்த கட்சி முக்கியம்னு அதுக்கு போகிறாங்க. சில பேர் விலகி போகலான்ட்டு இங்கேயும் போகிறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 11 எம்எல்ஏக்களுடைய நிலை ஒரு அந்தரங்கத்தில் தொங்குற மாதிரியான திருசங்கு சொல்கிற நிலையில் அவங்க இருக்காங்க. அப்போது இவங்க இபிஎஸ்ட்டை போகணும். இபிஎஸ்ஸுக்கும் இது நஷ்டம்தான். இப்போ ரிசைன் பண்ணிட்டு போகிறதுனால அதிமுக எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை குறையுது. 47, 44 மாறுது, 43 மாறுது. இப்போ இன்னும் எத்தனை பேர் போவாங்கன்னு தெரியாது. அப்போது அந்த சமயத்தில் சிபிஎஸும் சமாதானம் பேச வேண்டிய நிலையில் இருக்கார். அவருடைய நம்பர்ஸ் குறையுது இல்லை. அப்போ எந்த விதத்தில் இந்த 11 பேரோட ஒரு சமாதானம் போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று, இவங்க சொல்கிற அந்த பொதுக்குழுவை கூட்டி தோல்வியை பற்றி விவாதிக்கணும், ஏதோ ஒன்று நடக்கணும். இல்லை அது நடக்கலைன்னா இவங்க போகிறதுல அங்கே அர்த்தம் இல்லை. அவர் அதிலே பிடிவாத மாதிரி தான் இவங்க அங்கே போனாங்கன்னா இவங்க பலவீனமாக இவங்க மாறிடுவாங்க. எதிர்காலத்தில் இபிஎஸ் தான் சொன்னது தான் சட்டம், அவர் வச்சது தான் ரூலுன்ற மாதிரி ஒரு நிலைமை மாறிடும். கட்சி அவருடைய கம்ப்ளீட் பிடிக்கு போயிடும். அந்த நிலைமை இவங்க விரும்புவாங்களா இல்லைன்னு தெரியாது. அப்போது இபிஎஸும் கட்சியோட எதிர்கால நிலைமை கருதி இபிஎஸும் இறங்கி வரணும். அவரும் ஒரு பொதுக்குழு கூட்டி இவங்களுடைய வேலுமணி, சி.வி. சண்முகத்தோட கோரிக்கை ஏற்கிற மாதிரி இருக்கணும். இவங்களும் கட்சி ஒற்றுமையை கருதி நாங்கள் திருப்பி அங்கே போகிறோன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக தாவேக்காவை மறந்துடணும். அந்த ஆஸ்பெக்டே விட்டுடணும். போன மாதிரி இருக்கட்டும், நம்ம போய் ரெட்டையில் போய் செட்டில் ஆகிட்டு நம்ம அங்கேயே இருக்கலாம்ன்ற மாதிரி இருக்கணும். அது இவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றது இபிஎஸ் கையிலையும் இருக்குது, வேலுமணி, சி.வி. சண்முகம் கையிலையும் இருக்குது. கட்சி எதிர்காலத்தில் ஒற்றுமையாக பலமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த முடிவு எடுத்தால் பெட்ரு. இல்லை என்ன ஆகுன்னா காலப்போக்கில் அவங்க சபாநாயகர் முன்னாடி ஒரு பெட்டிஷன் பெண்டிங்காக இருக்குது. யார் இபிஎஸ் திரும்பி போகிறாங்களோ அவங்கள மன்னிச்சு விட்டுறதுக்கான வாய்ப்புகள் இபிஎஸ் இருக்குது. சபாநாயகர்கள் லெட்டர் கொடுத்துருவார். ஆக்ஷன் எடுக்கிற அந்த கட்சி தடை சட்டம், மாறல் தடை சட்டம், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் யார் அவர் மன்னிக்கலையோ அவங்கெல்லாம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அப்போ அவர் வந்து வேலுமணி சிவி சண்முகத்துக்கு மன்னிக்கல வச்சுக்கோங்க, அவங்க இந்த சபாநாயகர் மூலமாக பதவி பறிப்பில் வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து சட்டம் ரொம்ப தெளிவாக இருக்குது. கட்சியுடைய பொலிட்டிக்கல் ஹெட்டு கொடுக்குற விப்பை வந்து ஏற்று நடக்கணும். இல்லாட்டி நீங்கள் வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தில் மாட்டிப்பீங்கிறது இருக்குது. அது வந்து டெஃபினட்டாக அப்போது இவங்களோட பதவி பறிபோகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலுமணி சிவி சண்முகம் சப்போஸ் எடப்பாடி மன்னிக்காட்டி இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு ஏரியாவில் வந்து போயிருக்கு. அதாவது எடப்பாடி வந்து முதல்லையே தோல்விக்கு அப்புறமே இம்மிடியேட்டாக நான் ஒரு பொதுக்குழு கூட்டுறேன், அதில் விவாதிக்கலாம், எதிர்காலத்தை பற்றி முடிவு செய்யலாம் அப்படின்ற மாதிரி விலகினவங்களை சேர்க்கலாம், போனவங்களை சேர்க்கலாம், அந்த மாதிரி கட்சியை பலப்படுத்தலான்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாருன்னா இந்த வேலுமணி சிவி சண்முகம் குரூப் வந்து போகிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. தாவேக்காவை ஆதரிக்கிறத பற்றி இந்த விப்பை கூட ஏற்றுட்ருப்பாங்க. அவங்க என்னென்னு சொல்லிட்டாங்க, இவங்க வந்து டிஎம்கேயோடு சேர்ந்து ஒரு அரசாங்கம் அமைக்க பார்த்தாங்க, அதனால தான் நாங்கள் அங்கே போனோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சாங்க. இருந்தாலுமே அந்த விஷயம் நடக்கலைன்ற போது வந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு போகிறது வந்து வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்கும் நல்லது. எடப்பாடிக்கும் எதிர்காலத்தில் கட்சியோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அது அந்த ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் ரெண்டு தரப்பும் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லாட்டி வந்து எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை வந்து இதே மாதிரியே ஊசலாடிட்டு இருக்கும். இந்த 11 எம்எல்ஏக்கள் விஷயங்கள் வந்து இப்படியே ஊசலாடிட்டு இருக்கும். சபாநாயகர் கொஞ்ச நாள் இப்படி இழுத்துட்டே போவாது. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அவர் என்ன முடிவு எடுத்தாலுமே அவர் இபிஎஸ்க்கு பாதகமாக முடிவு எடுத்தாருன்னா இபிஎஸ் கோர்ட்டுக்கு போவார், இவங்களுக்கு பாதகமாக எடுத்தால் இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. அது ஒரு வருஷம் நீடிக்கும். அதனால் அப்படி பார்த்தா பாதிப்பு என்னவோ கட்சிக்கு தான். ஆக்சுவலாக அதிமுக இந்த கட்சிக்கு தான் பாதிப்பு உண்டாங்க அப்படி பார்த்தாலுமே. அதனால் இபிஎஸ் வந்து இதுவரையும் வந்து அவர் எதையுமே கண்டுக்காத, யாரையுமே சேர்க்காம அப்படின்லாம் இருந்தார். இனிமேலாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் கட்சியோட எதிர்காலத்தை கருதி கொஞ்சம் எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போனால் அவர் எதிர்காலத்தில் அவருடைய தலைமை உறுதிப்படும். ஓரளவுக்கு கொஞ்சம் இழந்த செல்வாக்கை மீட்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கலாம். இல்லை நான் இப்படியே பிடிவாதத்தோடு இருப்பேன், யாரையும் சேர்க்கவும் மாட்டேன், வேலுமணி சிவி சண்முகத்தையும் சேர்க்க மாட்டேன், அவங்களையும் மன்னிக்கவும் மாட்டேன், அவங்க சொல்கிறதையும் கேட்கவும் மாட்டேன் அப்படின்னா கட்சி வந்து ஒரு மோசமான நிலையை சந்திக்கும். எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு வந்த பின்பு அவர் சந்தித்த தேர்தல்கள் எல்லாமே தோல்வியை தான் சந்திச்சிருக்கு அதிமுக. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எவ்வளோ சொல்லியும் கேட்கல, இனிமேலும் இவர் கேட்க போகிறதில்ல, நம்ம எல்லாம் அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் தாவேக்காக்கு வந்ததா பலரும் சொல்கிறாங்க. நம்ம ஏன் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்காம முதலமைச்சர் விஜய் சொல்லி தான் அதிமுக எம்எல்ஏ வந்ததா சொல்கிறீங்களா? என்ன காரணம்? முதலமைச்சர் விஜய் சொல்லி தான் அதிமுகவுக்கு வந்ததா அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக சொல்லலை. பாயிண்ட் என்னன்னா, இவங்க ஆதரிச்சதே வந்து ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான் ஆதரிச்சாங்க. அவருக்கு விஜய்க்கும் வந்து தன்னுடைய கவர்மெண்ட்டுடைய அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கார். அவர் வந்து விசிகாவே இவங்களாம் நம்பலை. ஆனால் அவர் எப்படி சேர்க்க முடியும்? அந்த பிளவுபட்டு வந்த குரூப்லேருந்து ஆளுங்களை இழுக்க முடியும். அது இழுக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கும்போது தான் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்து ஒரு பிளாக்காக வந்து நிற்குது ஆக்சுவலாக. அப்போது வேறு வழி என்ன? இது இந்தியா முழுக்க பாஜக பண்ண அதே வேலையை தான் பண்ணுறாங்க. அதாவது வந்து ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கோ இல்லை ஆட்சியை வந்து கவுக்கிறதுக்கோ பாஜக பயன்படுத்தின ஒரு விஷயம் தான் அந்த ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க சார்பில் தேர்தலில் நிற்க வைக்கிறது. மகாராஷ்டிராவில் பார்த்தோம், மத்திய பிரதேசில் பார்த்தோம், இங்கே கர்நாடகாவில் பார்த்தோம், அருணாச்சல பிரதேசில் பார்த்தோம், பல ஊர்களில் பாஜக பண்ணல தான். ஸோ அந்த வேலையை தான் நம்ம பண்ணணும்னு தாவேக்கா முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த பண்ணின் மூலமாக அதன் மூலமாக நம்ம தாவேக்கா உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஏற்றலான்னு அதுக்கு இவங்க வந்து பலியாயிட்டாங்க. இந்த ராஜினாமா செஞ்சுட்டு போகிறாங்க இல்லையா, அது அந்த அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி இது நடக்குதுன்னா வந்து அவங்க விருப்பம் நிறைவேறுதுன்னா அவங்க பலியாயிட்டாங்கன்னு தான் அர்த்தம் ஆக்சுவலாக. அப்போ எதுக்காக பலியாகிறாங்க? ஒரு குட் ப்ரோ கோன்னு ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க, ஒரு பிரதிபலன் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறீங்க, மீண்டும் நீங்கள் வெற்றி பெறுவீங்களான்னு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அப்படி இருந்தும் நீங்கள் ராஜினாமா பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ வந்து உங்களுக்கு அப்படி ராஜினாமா பண்ணாட்டி, அப்படி நீங்கள் வெற்றி பெறாட்டி கூட உங்களை வந்து அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கவனிப்பு அங்கே இருந்தால் தான் நீங்கள் அந்த முயற்சியை எடுப்பீங்க. நீங்கள் இவங்க மறுபடியும் வந்து இபிஎஸ்ட்டை போகிறதுல அர்த்தம் இல்லை. ஒரு ஆளுங்கட்சி சைடில் போய் சேர்ந்தலாம். போன 5 வருஷமே ஆட்சியில் இல்லை, இந்த 5 வருஷமும் ஆட்சியில் இல்லைன்ற போது கட்சி என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், அது இதுனா கூட அவங்க சுயநலமும் அதில் ஒரு காரணம். அதனால் தாவேக்காவுக்கும் வந்து ஆட்கள் தேவையாக இருக்குது, எம்எல்ஏக்கள் தேவையாக இருக்குது. அவங்களோட பர்பஸும் சர்வாருது. இவங்களும் ஆளுங்கட்சியில் போனால் ரைட்டு, ஒரு அடுத்த 5 வருஷம் ஆளுங்கட்சியில் ஓட்டலாம், நமக்கும் சில காரியங்கள் நடக்கும், இவங்களும் போகிறாங்க. அதனால் வந்து இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குட் ப்ரோ மாதிரி தான் அது ஆக்சுவலாக. அது இன்னும் இந்த 3 எம்எல்ஏன்றது 4 எம்எல்ஏ ஆகலாம், 5 எம்எல்ஏ ஆகலாம், ஈவன் 10 எம்எல்ஏ வரைக்கும் போகலாம், சொல்ல முடியாது. சபாநாயகர் எதுவும் பேசல, எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கொடுக்கல, 11 பேருடைய நிலை என்னவா இருக்கும்? அது அந்தரங்கத்திலாம் தொங்கும். அது ஆக்சுவலாக அப்படியே கொஞ்ச நாள் இழுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் ஒரு முடிவு வரும். ஏன்னா எம்எல்ஏ பதவின்றது ரொம்ப முக்கியம். அடுத்த 5 இடைத்தேர்தல் நடந்து அதில் வின் பண்ணுறதுன்றது, இவங்க போய் இவங்களை ஏற்றுக்கிறதுக்கு விஜய் ரெடி ஆகிட்டாருன்னா, இந்த பெரிய தலைகள்லாம் இருக்குல்ல, விஜயபாஸ்கர், இவங்களை ஏற்றுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாருன்னா
அந்த அவரோட விஜய் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு அனுபவம் மிக்க நிர்வாக அனுபவம் மிக்க ஒரு ஆட்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவங்களும் இருக்காங்க வச்சுக்கோங்க. அதையும் அவர் அந்த லயபிலிட்டியும் அவர் சேர்த்து தான் எடுத்துக்கணும் விஜய். அதுக்கு அவர் ரெடியாக இருக்காரா இல்லையான்னு தெரியாது. அவர் அதை எடுத்துட்டாருன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். மறுபடியும் நின்று வின் பண்ணணும். ஒரு இடைத்தேர்தல் ஒரு 10-15 தொகுதிகள் நடக்கிற ஒரு விஷயங்களாக மாறிடும் ஆக்சுவலாக. இல்லை அவர் இவங்களை எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. எவ்வளோ பேர் ஒரு பிரபலமாகாத சாதாரண எம்எல்ஏ இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வராங்களோ வரட்டும், அவங்கள நிற்க வச்சு வின் பண்ணலாம். ஒரு 120 பேர் 122 பேர் வரை நம்ம சேர்க்கறதுக்கான காங்கிரஸ் எப்படியும் அதில் இருக்கும், அதில் சந்தேகம் கிடையாது. இவங்களும் வந்து பிசிகாவோ ஐயுஎம்ஓ சிபிஎம்ஓ வந்து நிச்சயமாக வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஆதரவெல்லாம் வித்ட்ரா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் விஜய்க்கும் வந்து கொஞ்சம் டைம் இருக்குது. இவங்களெல்லாம் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, டைமும் இருக்குது. அதனால் எவ்வளோ பேர் சேர்றாங்களோ சேர்க்க முயற்சி பண்ணுவார் அவர். அவர் ஏன் முயற்சி பண்ணுறாருன்னா எதுக்கும் ஒரு 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 பஃபர் மாதிரி இருக்கட்டும். அதாவது வந்து இவங்க பிசிகா ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஒரு 2 பேர் போயிட்டாங்கன்னா அந்த 2 பேர் ஆதரிக்கிறதுக்கு 2 பேர் இருக்கணும்ல. அதனால் எந்த ஒரு ரிஸ்க் இருந்தாலுமே அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம ஆட்கள் இருக்கணுன்ற அடிப்படையில் அவர் எடுக்கிறார் முடிவை. அதில் தான் குதிரை பேரன்ற ஒரு விஷயம் வருது. இவங்களுக்கும் ஒரு சுயநலம் இருக்குது. இவங்க ஆளுங்க தொகுதிக்கு நல்லது பண்ண முடியல அப்படின்னு அங்கே போய் ஆளுங்கட்சி சார்பாக எடப்பாடிகிட்ட போனால் எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்களை ஏற்றுக்காது விஜய் ஏற்றுக்காத பொறுத்து தான் இவங்களுடைய எதிர்காலம் அமையும். ஆனால் அதே சமயம் இபிஎஸ் வந்து இவங்களுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாரு, சபாநாயகர்கிட்ட இவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னாருன்னா ஒரு சமாதானம் வந்துருச்சுன்னா அங்கே போகலாம். அங்கே போகிறதுல இவருக்கு பிரச்சனை என்னன்னா இபிஎஸோட இருக்கிறதுல அவர் சொல்கிறத கேட்டு தான் இனிமேல் இருக்கணும். அவரை வச்சு தான் சட்டமாக இருக்கும். அவர் யாரையும் சேர்க்கவும் மாட்டார், எல்லாரையும் நீக்கவே செஞ்சுட்டு இருப்பார். கட்சி அடுத்த எலெக்ஷன்ஸில் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. அதனால் இவங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையாக தான் இருக்குது. எப்படி டேர்ன் ஆகுன்றது விஜய் கையிலையும் எடப்பாடி கையிலையும் தான் இருக்குது. நடக்கிற சமாதான பேச்சுவார்த்தைகளை பொறுத்து இருக்குது. விஜய் ஏற்றுக்கிறதுல ஒரு விஷயம் ஒரு தீர்வு வரலாம், இல்லை எடப்பாடி மன்னிச்சா அதுக்கு ஒரு தீர்வு வரலாம். மன்னிக்கிறதுல சில சமரசங்கள்லாம் நடக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடக்குமா இல்லையான்றதை பொறுத்து இருந்தால் மாறும். பரபரப்பான தமிழ்நாடு அரசியல் களம், 11 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் நிலை என்ன என்பதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஒளிப்பதிவாளர் ரமேஸ்வரன் பாலாஜி, புதிய தலைமுறை.